ஸ்லீப் ப்ராப்ளம் இன்சோமேனியாக்கு அக்குபஞ்சர் பெனிஃபிட் இருக்கா? அக்குபஞ்சர் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் இன்சோமினியா. சீரியஸாவே வந்துட்டு இன்சோமினியா பேஷண்ட் நிறைய வந்துட்டு இருக்காங்க. தூக்கம் இல்லைன்னு சொல்லி ஈவன் அவங்க டாக்டர் கிட்ட போயிட்டு ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி எடுத்தும் கூட அவங்களுக்கு தூங்க முடியாது. ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துட்டு ஒரு 2 hours தான் என்னால தூங்க முடியுதுன்னு சொல்லிட்டு வர பேஷண்ட்டை தான் நான் பாக்குறேன். நிறைய பேர் வயது இதுக்கும் வித்தியாசமே இல்ல. 25 years ஒரு பொண்ணு கூட சமீபமா நான் இப்ப பண்ணேன். அவங்களுக்கு 24 வயசுல ஸ்லீப்பிங் டிசார்டர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவங்க டோஸ் எடுத்துட்டு தான் வந்தாங்க மெடிசன். அவங்களுக்கு ஒரு 4 daysலயே ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் யூ வில் கெட் ரிலீஃப். பட் 4 daysல நல்ல சவுண்ட் ஸ்லீப் கிடைச்சது. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அக்குபங்சர்ல இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்சோம்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கண்டிப்பா நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருந்தாலும் கூட நீங்க கண்டிப்பா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். ஏன்னா இன்சோம்னியான்னு சொல்றமே தவிர்த்து அதாவது நம்மளோட எனர்ஜி எல்லாம் எவ்வளவு வீணா போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தூக்கம் அவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும். சோ அந்த தூக்கம் இல்லைன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே மறுபடியும் இம்பேலன்ஸ் ஆயிடும். ஸோ எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா எல்லா டிசீஸுமே வர ஆரம்பிச்சிடும். அதனால ஞாபக மறதி இருக்கும், கண்டிப்பா உங்களால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஃபெட்டிகா இருக்கும், எல்லாமே வரும் தூக்கம் இல்லைன்னா. அதனால நீங்க தூக்கம் இல்லைன்றது சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு டிவி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் புக்கு படிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணா இன்னும் தான் அதிகமா போயிட்டே இருக்கும். ஃபோன் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இன்னும் உங்களோட ஹெல்த் மோசமா போயிடும். ஸோ அதனால இன்சோம்னியா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருசா எடுத்தாலும் சரி, இல்லை அதை சின்னதா தள்ளி விட்டாலும் சரி, 2 பேருக்குமே நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேருக்குமே அக்குபஞ்சர் 100% ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா. அதனால இது நிறைய பேருக்கு பண்ணியாச்சு, ப்ரூவன் தான் இது. அதனால நீங்க கவலையே படாதீங்க. தூக்கமின்மை அப்படின்றது இன்னும் நிறைய வயதானவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தூக்கம் இல்லாம தான் இருப்பாங்க. சில பேர் வலியில தூக்கம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்ட உடனே அந்த சர்ஜரி பெயின் அதிகமா இருக்கும், அதனால அவங்களுக்கு தூக்கமே வராது. சில பேருக்கு பயத்தினால தூக்கமே வராது. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்றதுனால தூக்கம் வராது. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், பிரச்சனை அதிகமா இருக்கும், கடன் தொல்லை அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு தூக்கம் வரலனா கூட கண்டிப்பா நீங்க அக்குபங்சர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வரும். பிளஸ் நீங்க மெடிசன் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துட்டு இருந்தாலும் நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவீங்க. அதுக்கப்புறம் விழிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் தூக்கமே வராது. நிறைய பேஷண்ட் இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கிற பேஷண்டா இருந்தா கூட நீங்க அக்குபங்சர் எடுத்துக்கோங்க. நீங்க கண்டிப்பா ஒரு சவுண்ட் ஸ்லீப், ஒரு நிம்மதியான உறக்கத்தை உங்களுக்கு அக்குபங்சர் கொடுக்கும். அதே மாதிரி கனவு தொல்லை கூட நிறைய பேருக்கு வரும். அந்த மாதிரி கனவு தொல்லை இருந்தா கூட நீங்க அக்குபங்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கனவுகளே இல்லாம நிம்மதியான உறக்கத்தை அக்குபங்சர் உங்களுக்கு கொடுக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நீங்க அக்குபங்சர் எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட்.